MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆளுக்கு ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த விளக்கம் வீடியோவில் வந்து அவங்க வந்து 8 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதில் நாங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அவங்க வந்து எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னெல்லாம் வந்து நீட்டி முளைக்கி 2-3 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறவங்க, மறுப்பு போடுறவங்க, நீங்கள் என்ன அந்த ப்ரோக்ராமில் சொன்னீங்க, என்ன நீக்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தா, ஒரு சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றானா அவன் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து வெறும் ஒரு சமூக பார்வையோட ஒரு கண்ணோட்டத்தோட மட்டும் அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. அதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அதை எந்த அளவுக்கு சென்சேஷனலைஸ் பண்ணணும், அது மூலியமா எந்த அளவுக்கு வியூவர்ஷிப் எடுக்கணும், வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவங்க பண்ணுவாங்க. இவங்க சொல்றாங்க எடிட் பண்ணி போட்டாங்கன்னா, எடிட் பண்ணாம இவங்க பேசுனதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னமும் நியாயமா யாரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசை கேள்வி கேட்கணும். இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இந்த தெருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது காலங்காலமா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு அரசாங்கம், எந்த ஒரு அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இதை ஒரு சீரியஸ்னஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸே அவங்களுக்கு இல்லையோன்னு தோணுது. என்ன பண்ணுது இந்த அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பாவம் அன்றாடம் வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கேட்க தெரியாது. அனிமல் ஆக்டிவிஸ்ட் நீங்க தானே இருக்கிறீங்க. இந்த நாய்களை, தெரு நாய்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கும் வாழ உரிமை இருக்குன்னு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க தானே அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்விகள்லாம் நீங்க எழுப்பணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் வந்து நீ நாயோட உணர்வை புரிஞ்சுக்கோ, நான் இப்படி குலைச்சா அதுக்கு இந்த அர்த்தம், நாய் அப்படி குலைச்சா அதுக்கு அந்த அர்த்தம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப 100 நாய் இருந்தா நீங்க 80 நாய்க்கு வேக்சினேட் பண்ணுவீங்க. எத்தனை நாயே இருக்குன்னு தெரியலனா நீங்க எத்தனை நாய்க்கு வேக்சினேட் பண்ணாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரும்பாலான நாய் ஆர்வலர்கள் என்னன்னா, சோறு போடுறதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி சோறு வைக்கிறதுனால you're only adding to the problem அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு நாய் துரத்திட்டு வந்தாலே நமக்கு பதட்டமா இருக்கும். சுத்து போட்டு ஒரு 7-8 நாய் வந்து நம்ம மேல விழுந்து பிராண்டுதுன்னா என்னங்க ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க? இப்ப நீங்க வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் இடிச்சுட்டான், ஒருத்தன் செத்துட்டான்னா அவன் மேல நம்மளால வழக்கு போட முடியுது, கோர்ட்டுக்கு கூட கொண்டு போக முடியுது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது. இதுல என்ன பண்ண முடியும்? நாய்க்குன்னு ஏதாவது பிஎன்எஸ் இருக்கா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். சமீபத்தில் நடந்த இந்த நீயா நானா டாக் ஷோ, அந்த தெருநாய்களுக்கு ஆதரவா நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப சர்ச்சையா பேசியிருக்காங்க மேம். இந்த ஷோ பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு மேம் பார்க்க? இல்ல, நான் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெருடலா இருந்தது. அவங்க பேசுனது வந்து எந்தவித ஒரு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம, ஒரு எம்பத்தியே இல்லாம பேசுனாங்களோ அப்படின்னு தோணுச்சு. சில பேர் உண்மையிலேயே அறியாமையில பேசுறாங்களோ அப்படின்னு நினைச்ச ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்தது. எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களுடைய வலியை, வேதனையை வந்து உணரக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மேலோட்டமா இருந்தது அவங்க கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருந்தது. அதை பத்தி நான் சமூக வலைதளங்கள்ல நிறைய நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த விளக்கம் தான் எனக்கு இன்னுமே ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அதாவது ஆளுக்கு ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த விளக்கம் வீடியோல வந்து அவங்க வந்து 8 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுல நாங்க சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அவங்க வந்து எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னெல்லாம் வந்து நீட்டி முளைக்கி 2-3 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறவங்க, மறுப்பு போடுறவங்க, நீங்க என்ன அந்த ப்ரோக்ராம்ல சொன்னீங்க, என்ன நீக்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தியிருந்தா நீங்க இப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலா, மீம் மெட்டீரியலா மாறிக்க மாட்டீங்களோ அப்படின்னு தோணுச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்புடையது இல்லை அப்படிங்கறதுனால அதற்கு எதிராக நம்மளுடைய விமர்சனங்களையும் கண்டனங்களையும் நாம பதிவு பண்ணோம். பட் அதுக்காக அவங்கள ஒரு படி மேல போய் அவங்கள ட்ரோல் பண்றதுல வந்து எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. ஐ ஃபீல் இட் இஸ் அன்னெசரி. மாறாக அந்த கோபத்தை, அந்த கேள்விகளை வந்து நியாயமா யாரை நோக்கி கேட்கணுமோ அங்க நாம வைக்கணும். பட் இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு சென்சேஷனலைஸ் ஆனதுனால எங்கேயோ மக்களுடைய கோபம் எல்லாம் இவங்க பக்கம் திரும்பிடுச்சு. அதனால வந்து ஒரு மாதிரி நியாயமாக கேட்க வேண்டிய, முன்வைக்க வேண்டிய கேள்விகள் வந்து நம்ம முன்வைக்க மாட்டேங்கிறோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஒரு பக்கம். ஏன்னா அந்த ஷோல வந்து இந்த தெருநாயால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க மேம். குழந்தைலாம் இறந்து போயிருக்கு, என் குழந்தைய என் கண்ணு எதிர்க்கே கடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பேசும்போது கூட அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து தெருநாய்க்கு பதில் ஒரு குழந்தை குறுக்க வந்திருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, இப்படி சொல்லியிருப்பீங்களான்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்ல இதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க, இதுக்கு நாங்க இப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அவங்க எடிட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படிங்கலாம் நிறைய விஷயம் சொல்றாங்க. ஒரு சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றான்னா அவன் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து வெறும் ஒரு சமூக பார்வையோட ஒரு கண்ணோட்டத்தோட மட்டும் அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. அதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அதை எந்த அளவுக்கு சென்சேஷனலைஸ் பண்ணணும், அது மூலியமா எந்த அளவுக்கு வியூவர்ஷிப் எடுக்கணும், வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவங்க பண்ணுவாங்க. பேச
பேசக்கூடிய நாம கொஞ்சம் விவரத்தோட இந்த மாதிரி ஒரு டாக் ஷோல நம்ம போய் உட்கார்றோம் அப்படிங்கும் பொழுது ப்ராப்பர் தரவுகளோட ப்ராப்பர் புரிதலோட இதை பத்தின ஒரு 360 டிகிரி வியூ பாயிண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம போய் அங்க உட்கார்ந்தோம்னா எப்பேற்பட்ட வாதமாக இருந்தாலும் அதற்கு நம்மளை எதிர்வாதத்தை வைக்க முடியும். அதை கண்ணியமாகவும் சென்சிட்டிவாகவும் நம்ம வைக்க முடியும். அதை வந்து இவங்க எங்கேயோ செய்ய தவறிட்டாங்களோ அப்படிங்கறத என்னுடைய விஷயங்களை தான் நம்ம போட்டிருக்காங்க. அதையுமே அவங்க தானே பேசியிருந்தாங்க. இல்ல, இன்ஃபேக்ட் அந்த ப்ரோக்ராம்ல பங்கேற்ற ஒருவர் வந்து ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, இவங்க சொல்றாங்க எடிட் பண்ணி போட்டாங்கன்னா, எடிட் பண்ணாம இவங்க பேசுனதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னமும் இவங்க வந்து சமூகத்துல வந்து பெரிய ஒரு வன்மத்துக்கு வந்து ஆளாயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள ட்ரோல் பண்றதோ இல்ல அவங்க மேல கோச்சுக்கிறதோ நம்மளுடைய நோக்கம் கிடையாது. சமூகத்துல நிறைய பேர் இவ்வளவும் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் வந்து இது போன்ற விஷயங்களை, இது போன்ற தொல்லைகள் அன்றாடம் சந்திக்கிறாங்க, அதனால பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி நீங்க வந்து ஒரு அடிப்படை புரிதல் கூட நீங்க இல்லாம பேசுறீங்களே அப்படிங்கிற அவங்களுடைய ஆதங்கம் தான் அந்த கோவமா வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். which is pretty justified. அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இந்த ரேபிஸ் நோய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போறாங்க மேம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாமானிய மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க இல்லையா மேம். ஒரு வேக்சின் போடுறதுக்கே 6000 ரூபாய் செலவாகுதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அதுக்கு அவங்க சைட்ல இருந்து எந்த பதிலுமே இல்லை. இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. இதுல வந்து நாம வந்து நியாயமா யார கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசை கேள்வி கேட்கணும். இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இந்த தெருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது காலங்காலமா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. 2001ஆம் ஆண்டே இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. 2023ல அது அமெண்ட்மெண்ட் வேற பண்ணாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த ரூல்ஸ் இருக்கு. ஏன் இதை எஃபெக்டிவா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அப்போ அரசாங்கம் தரப்புலயும் ஒரு மெத்தனம் இருக்கு, சமூகத்தில இருந்தும் அதற்கான ப்ராப்பர் கோஆபரேஷன் வந்து இந்த என்ஜிஓஸோ இல்ல இந்த அனிமல் ஆக்டிவிஸ்டோ அரசாங்கத்தோட சேர்ந்து ஒத்துழைச்சு ப்ராப்பரா இதை கோஆபரேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்க ஆதரவா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவங்க யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? ஒரு அரசு கிட்ட தான் அவங்க கேள்வி கேட்க முடியும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த தீர்வு வந்து அரசு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசு கிட்ட கேட்பாங்க. ஆனா அப்படி அவங்க அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கும் போது நியாயமா நீங்க என்ன பண்ணணும்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் வந்து நிக்கணும். ஆமா, இவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு, இதற்கு காரணம் வந்து இந்த நாய்களுடைய எண்ணிக்கை பெருகி போச்சு, ரேபிஸ் உடைய இன்சிடென்ட்ஸ் வந்து பெருகி போச்சு, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஒழுங்கா வந்து நேரத்துல ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை நியூட்ரல் பண்ணி அதை வேக்சினேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ நியாயமா பார்த்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எதிர் தரப்புல இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். அதுதான் வந்து நியாயமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது இங்க நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதா வருத்தமா வேதனையா இருக்கு. இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு அரசாங்கம், எந்த ஒரு அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, இதை ஒரு சீரியஸ்னஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸே அவங்களுக்கு இல்லையோன்னு தோணுது. இதை பத்தி பார்லிமெண்ட்லயோ இல்ல இங்க நம்மளோட அசம்பிளிலயோ எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கு. இந்த சீரியஸ்னஸ் அவங்க வந்து அவங்க உணர்றாங்களா இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் பர்வியூல தான் வருது, ஸ்டேட் லிஸ்ட்ல தான் வருது, அனிமல் ஹஸ்பண்டரி ஸ்டேட் லிஸ்ட்ல தான் வருது, கார்பரேஷன்ஸ் ஊராட்சி உள்ளாட்சி எல்லாமே வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல தான் வருது. அப்போ நீங்க எதுக்கு வந்து நீங்க சென்ட்ரல் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க? நீங்க ஸ்டேட் லெவல்ல இதற்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இந்த ஸ்டேட் ஃபார்முலேட் பண்ண மாட்டேங்குது? இதற்காக நீங்க கமிட்டி அமைச்சீங்க. இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் கடந்த டிசம்பர் மாதம் 2024 இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு அதுல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க, மருத்துவர்கள் இருந்தாங்க, அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்க, வெட்டனரி டாக்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாரும் வந்து இதற்காக சேர்ந்து ஒரு அறிக்கையை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கம்யூனிட்டி டாக்ஸோட இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதை எப்படி வந்து சீர் செய்யறது அப்படின்னு. டிசம்பர் 2024 கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு 8 மாசத்துக்கு மேல ஆகுது. என்ன பண்ணுது இந்த அரசாங்கம் அப்படிங்கிற கேள்விய பொதுமக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பாவம் அன்றாடம் வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கேட்க தெரியாது. அனிமல் ஆக்டிவிஸ்ட் நீங்க தானே இருக்கிறீங்க. இந்த நாய்களை, தெரு நாய்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கும் வாழ உரிமை இருக்குன்னு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க தானே அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்விகள்லாம் நீங்க எழுப்பணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் வந்து நீ நாயோட உணர்வை புரிஞ்சுக்கோ, நாய் இப்படி குலைச்சா அதுக்கு இந்த அர்த்தம், நாய் அப்படி குலைச்சா அதுக்கு அந்த அர்த்தம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அவன் கேட்கிற மனநிலையில எல்லாம் அவன் இருக்கவே மாட்டான். அவன் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இழந்தவன், இழப்பு அவனுக்கு, பாதிப்பு அவனுக்கு. அந்த மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அன்றாடம் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு வருமானம், அந்த வருமானம் வந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு இந்த வேக்சினேஷன் போடணுங்கிறதுக்காக லீவை போட்டுட்டு அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் கியூல நிப்பானாங்க. அப்போ நீங்க வந்து 6 டோஸ் போட வேண்டியிருக்கு, 2 டோஸ் போட்டுட்டு 3வது டோஸ் போடுறதுக்கு அவனுக்கு போக முடியாது. அப்ப அவன் அந்த ஃபுல் டோஸை கம்ப்ளீட் பண்றானா அப்படிங்கறத வந்து மானிட்டர் பண்ணி அதை என்ஷூர் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்லையா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிட்டியில எவ்வளவு டாக் சென்சஸே இல்லைங்க முதல்ல.
எடுக்கிறாங்க. மனுஷனுக்கே இங்க சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாய் எவ்வளவு நாய் ஒரு கம்யூனிட்டியில இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அதுல அட்லீஸ்ட் 80% நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிருக்கோமா, வேக்சினேட் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும். ஏன்னா மினிமம் நீங்க 80% நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணீங்கன்னா தான் அதோட இனப்பெருக்கத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும். ரேபிஸோட இன்சிடென்ஸை நீங்க குறைக்க முடியும். இதெல்லாம் நீங்க போதுமான தரவுகள், போதுமான டேட்டாவே நீங்க மெயின்டைன் பண்ணலனா இருக்குன்னு சொல்றாங்க. 6 கோடி நாய்கள் இருக்கு, 6 கோடி தெரு நாய்கள் இருக்குன்ற. இதுல இந்தியா பூரா சொல்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுல சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல மட்டுமே. தமிழ்நாட்டுல சொல்றீங்க. யாரு கொடுத்தாங்க இந்த தரவு? இதெல்லாம் ரஃப் எஸ்டிமேட் தானே. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஏதாவது இது சம்பந்தமா தரவு வச்சிருக்கா? சுப்ரீம் கோர்ட்ல டெல்லி முனிசிபாலிட்டிட்ட கேக்குறாங்க, என்சிஆர்ல எவ்வளவு நாய்கள் இருக்குன்னா சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா அவங்க கிட்ட கணக்கு இல்ல. அப்ப கணக்கு இருந்தா தானே. இப்ப 100 நாய் இருக்கு, அதுல 80 நாய்க்கு நியூட்ரலைஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணாதான் ரேபிஸோட இன்சிடென்ஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அல்ல அதோட இனப்பெருக்கத்தையும் நாம அந்த ஹோல்டிங் கெபாசிட்டிக்குள்ள வைக்க முடியும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு. இப்ப 100 நாய் இருந்தா நீங்க 80 நாய்க்கு வேக்சினேட் பண்ணுவீங்க. எத்தனை நாயே இருக்குன்னு தெரியலனா நீங்க எத்தனை நாய்க்கு வேக்சினேட் பண்ணாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட் சென்னை மெட்ரோல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் நாய்கள் இருக்கா அந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ். அதுல 27% மட்டும் தான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிருக்காங்க. நாம we are talking about 80%. 27% ஒரு மெட்ரோபாலிசன் சிட்டில நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. அப்போ அரசு தரப்புலயும் இந்த சிவிக் பாடிஸும் இதுக்கு துணையாக நிற்கக்கூடிய என்ஜிஓஸும் எவ்வளவு மெத்தனமா எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. நான் எல்லா நாய் ஆர்வலர்களையும் வந்து இப்ப இது என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு ப்ரோக்ராம்ல 1-2 பேர் பேசுனதுனால, அபத்தமா பேசுனதுனால எல்லா நாய் ஆர்வலர்களும் மோசம், எல்லாருமே சென்சிட்டிவ் கிடையாது, எல்லாருக்குமே கருணையற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. நாய் ஆதரவாளர்கள், நாய்க்கு ஃபீட் பண்றவங்களே சோஷியலா ரெஸ்பான்சிபிள் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு பர்சனல் தெரியுங்க நிறைய பேர். சொந்த செலவுல அவங்க தெருவில் இருக்கக்கூடிய டாக்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஒரு நாய்க்கு அதை பண்றதுக்கு பிரைவேட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகும். ஆனா அது அவங்க பண்றாங்க. அது அவங்க அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க அதை பண்றாங்க. எல்லாரும் அதை பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா பெரும்பாலான நாய் ஆர்வலர்கள் என்னன்னா சோறு போடுறதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி சோறு வைக்கிறதுனால you are only adding to the problem அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வரோம். இன்னைக்கு வந்து இது ஒரு பக்கம். நம்ம வந்து சொல்றோம்ல, நாய்களே இல்லாத ஒரு தமிழகம் அமெரிக்கால இல்லையா, ஆப்பிரிக்கால இல்லையா, சுவிட்சர்லாந்துல இல்லையா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. அங்கெல்லாம் வந்து வீதிக்கு வீதி குப்பையை கொட்டி வைக்கிறாங்களா? வீதிக்கு வீதி அப்படியே மலை சைஸுக்கு குப்பை இருக்கிறா? நம்ம ரோட்ல பாருங்க, வீதிக்கு வீதி நம்ம குப்பையை கொட்டுறோம். அப்ப நமக்குன்னு ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை நம்ம இன்னைக்கு சரி செய்ய போறோம். இந்த நாய்கள் எதை சாப்பிட்டு வளருது? அந்த குப்பையில இருக்கிற சோறு சாப்பிட்டு தானே வளருது. அப்ப நீங்க இனப்பெருக்கத்தை குறைக்கணும்னா நாம நம்ம சுற்றுப்புறத்தை கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இயற்கையாவே அதோடைய கவுண்ட் வந்து குறையுங்க. அதோடைய இனப்பெருக்கத்தை இயற்கையாவே நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இவ்வளவு விஷயம் பேசுறாங்க இல்லையா மேம், இவங்க வந்து எல்லாருமே பப்ளிசிட்டிக்காக பேசுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ அந்த நாய் இப்படி கொலைச்சா இதுக்கு இந்த அர்த்தம்ன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல மேம், இவங்க நாயை புரிஞ்சுக்கிட்டவங்க மனுஷங்களை ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? அதைத்தான் நான் கேட்டேன். இவ்வளவு தூரம் நாயோடைய பாஷைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியுது. அதுல அவங்க அந்த அம்மா ஒரு இன்டர்வியூல ரொம்ப வேற ஒரு சேனல்ல கொடுத்த இன்டர்வியூல சொல்றாங்க, நாய் கடிக்கிற வரைக்கும் பெற்றோர் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்ஸ் டு a stress situation வந்து மாறுங்க. சில பேர் உறைஞ்சு போயிடுவாங்க, சில பேர் சண்டை போட்டு அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பாங்க, சில பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. ஒரு நாய் துரத்திட்டு வந்தாலே நமக்கு பதட்டமா இருக்கும். சுத்து போட்டு ஒரு 7-8 நாய் வந்து நம்ம மேல விழுந்து பிராண்டுதுன்னா என்னங்க ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க? என்னதான் பண்ணுவாங்க அவங்க? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. நீங்க ரொம்ப அப்படியே மேலோட்டமாக வந்து எல்லாத்தையும் நீங்க இப்படி அந்த மாதிரி இன்னொரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறேன். நாய் கடிச்சு இறந்துருக்க ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம், கொலை பண்ணி இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து உடனடியா வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க பேன் பண்ணிடுறீங்களா? ரோட்ல டிராபிக்கே போகக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நீங்க வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் இடிச்சுட்டான், ஒருத்தன் செத்துட்டான்னா அவன் மேல நம்மளால வழக்கு போட முடியுது, கோர்ட்டுக்கு கூட கொண்டு போக முடியுது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது. இதுல என்ன பண்ண முடியும்? நாய்க்குன்னு ஏதாவது பிஎன்எஸ் இருக்கா? இல்ல நாய்க்குன்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா? அப்ப யார் பொறுப்பேற்கணும் அதுக்கு? நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. சோறு மட்டும் வைப்பேன், ஆனா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். இதுதாங்க தவறு. இதை ஒரு சில பேர் செய்யறதுனால ஒட்டுமொத்தமா டாக் ஃபீடர்ஸ்க்கும் இது ஒரு கெட்ட பேரை உருவாக்குது. ரெஸ்பான்சிபிள் டாக் ஃபீடர்ஸ் அந்த கம்யூனிட்டிலயும் இருக்காங்க, நாய் பிரியர்கள்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாலோ இல்ல ஒரு ஜெனரல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம பேசுறதுனால ஒட்டுமொத்தவுக்கு ஆட்களையும் வந்து ஏதோ விரோதிகள் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்துருச்சு. இன்னைக்கு பாருங்களேன், அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது இல்ல, அது தவறு. அதுவுமே தவறுங்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸ் அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பர்சனலா ஒரு வாட்டியாவது அதை பாதிக்கப்பட்டிருப்பாங்க மேம். ஏன்னா நைட்ல ஒரு வேலைக்கு போவாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுவாங்க, வயசானவங்க போவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, 11 மணிக்கு மேல நீங்க
அந்த தெருவுக்கு போறீங்கன்ற மாதிரி எல்லாம் இல்ல அதுதான் ரொம்ப இன்சென்சிட்டிவா இருந்ததுங்க. அப்படி பேசுறதுதான் வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவா இருந்தது. எனக்கு ஏதாவது ஒரு மருத்துவ மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும், வீட்டுல திடீர்னு யாருக்காவது நடுவுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராத்திரி அவங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன் நான் வாங்கணும்னா ஒரு பார்மசிக்கு நான் போகணும்னா ஒரு 24 hours பார்மசியை தேடி நான் போவேன். திடீர்னு ஏதாவது எனக்கு ஒரு எமர்ஜென்சி, என் சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த ஏரியாவுக்கு போகாம இருக்க முடியுமாங்க? 10 மணிக்கு மேல இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நாய் இருக்கு நான் வரமாட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இது எவ்வளவு அபத்தமா இருக்கு இந்த விஷயங்கள். இப்படி பேசுறவங்க வந்து ரொம்ப இரஸ்பான்சிபிளா பேசுறாங்க. உங்களுக்கு அவ்வளவு தூரம் நாய் மேல பிரியம் இருக்குன்னா ஏன் நீங்க போய் வெளிநாட்டுல இருந்து லட்சமா கொடுத்து ஏன் வந்து ஹைபிரிட் டாக்ஸை வந்து ஏன் இம்போர்ட் பண்ணி இங்க வளர்க்குறீங்க? அதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஒரு 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 நாயை வந்து இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க வளர்க்குறாங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 30,000 to 35,000 ரூபாய் அதுக்கு செலவாகும். அதுக்கு வந்து நீங்க ஒரு கிலோ பெடிகிரி டாக் ஃபுட் வாங்கி பாருங்களேன், அதோட விலை என்னன்னு தெரியும். அதுக்கு ரெகுலரா வேக்சினேஷன் பண்றது, அதுக்கப்புறம் ரெகுலரா அதை வந்து இந்த பியூட்டி பார்லருக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் அதை அழகுபடுத்துறது, அப்புறம் அதை வந்து வெளியில ஒரு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்கங்க, நான் டெய்லி வாக்கிங் கூட்டின்னு போறாங்க, 2 ஹைபிரிட் டாக்ஸ் டெய்லி எங்க வீட்டு வாசல் வழியா வாக்கிங் போறாங்க, டெய்லி என் வீட்டு வாசல்ல அந்த நாய் வந்து மலம் கழிச்சிட்டு போகுது. ஒரு நாளைக்கு அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், உங்க நாய் தானே மலம் கழிக்குது, எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா, இது என்ன உங்க வீடா, இது ரோடு தானே அப்படின்னு என்கிட்ட ரூல் பேசுறாங்க. அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. டெய்லி யாரோ வளர்க்குற நாயோட மலத்தை அள்ளி போடுறது என்னோட தலையெழுத்தா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா. நியாயமான ஒரு கேள்வி தானே. நேத்து சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு காலனிக்கு ஒரு பிளாட்டுக்குள்ள நம்ம வந்து வீட்டு வாசல்ல வச்சு ஒரு 10 நாய்க்கு சோறு போடுது. அவர் வந்து கேக்குறாரு, என்னால வண்டியை பார்க் பண்ண முடியலங்க, கொண்டு வந்து காமன் ஏரியால வண்டியை பார்க் பண்ண முடியல, நான் வந்தாலே சுத்தி வருது இந்த 10 நாய். ஏரியாவே கிடையாது, வேற ஏரியால இருந்து வந்து இங்க சாப்பாடு வைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நியாயம்? முந்தா நேத்து பாருங்க, ஒருத்தர் வந்து வீட வாடகைக்கு எடுத்துட்டு ஓனரே வீட்டுக்கு வர முடியலையா, 50 நாயை உள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து யாரு கேக்குறது? சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படி கஷ்டம் கொடுத்துட்டு நீங்க ஜீவகாருண்யம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ஜீவகாருண்யம் பண்றீங்கன்னா உங்க 4 சவத்துக்குள்ள வச்சு பண்ணுங்க. இல்ல அரசாங்கம் அதுக்குன்னு சில ரூல்ஸ் கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ்னு கொண்டு வாங்க. அப்ப குழந்தைங்க அதிகம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், வயசானவங்க அதிகம் போகக்கூடிய கோவில், ஆஸ்பத்திரி, ஷாப்பிங் மால்ஸ், மார்க்கெட் பிளேசஸ், இதுல எல்லாம் வந்து நீங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து அரசாங்கத்தை ஸ்ட்ரிக்டா கொண்டு வரங்க. அதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. அதை மீறவங்களுக்கு கடுமையான தண்டனை. இதெல்லாம் அரசாங்கம் தானே செய்யணும். அப்ப அரசாங்கமும் அலட்சியமா இருக்கு, நாங்க பிடிச்சதை செய்வோம், ஆனா பாதிக்கப்படுறவங்க வந்து எதுவுமே கேள்வி கேட்க கூடாதுன்னா அது எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம். ரோட்டோரமா அவ்வளவு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் வைக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், 4 பேர் சுத்தி நின்னு சாப்பிடுவாங்க, அந்த குப்பையெல்லாம் அந்த ஓரமா தான் போடுவாங்க, அங்க ஒரு 4 நாய் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அப்ப நீங்க எல்லா இடத்தையும் நீங்க வந்து குப்பை மேடா ஆக்கி வச்சீங்கன்னா ஏன் வளராது ஸ்ட்ரே டாக்ஸ்? இது அவங்கள மட்டுமே குறை சொல்ல முடியாது. சமுதாயத்துல எல்லாருமே சின்ன அதான் சொன்னேன், இட் இஸ் a collective responsibility. நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை அரசாங்கம் சொல்லவே கூடாது. ஃபண்ட்ஸ் இல்லனா பிரைவேட் பெட் ஓனர்ஸ் கிட்ட ஒரு வருட சந்தான்னு ஏதாவது கலெக்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் பெட்ஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க? சென்னையில மட்டும் 1 லட்சம் பெட்ஸ் இருக்கான், அதுல 10% மேல ரெஜிஸ்டரே பண்ணல. அப்ப எல்லாரையும் கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் மைக்ரோசிப் வைக்க சொல்லுங்க. நாளைக்கு அவங்க டாக்ஸ் அபேண்டன் பண்ணா கூட அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபைன் போடலாம். சுவிட்சர்லாந்துல எல்லாம் சிறை தண்டனை உண்டு தெரியுமா? இந்த நாய் இந்த மாதிரி அபேண்டன் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு பியூட்டி பார்லர் கொண்டு போறதுக்கு நாய்க்கு 4,000 ரூபாய் செலவு பண்றான், வருஷத்துக்கு ஒரு 1,000 2,000 சந்தா கட்ட மாட்டாங்களாங்க? சந்தா வாங்குங்க. 1 லட்சம் பேர்கிட்ட 2,000 ரூபாய் சந்தா வாங்கினீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? சென்னைக்கு மட்டுமே 20 கோடி வராதா? அப்ப அந்த 20 கோடியில தெருநாய்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்க முடியாதா? அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கோ வேக்சினேட் பண்றதுக்கோ அதை யூஸ் பண்ண முடியாதா? அதுங்களுக்கு நல்ல ஹெல்த்தி சோறு போடுறதுக்கு நீங்க இது பண்ண முடியாதா? அப்போ இந்த CNVR, that is catch, neuter, vaccinate and rehome, இத பண்ணுங்க. ரீஹோம் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அடாப்ஷன் என்கரேஜ் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து நாய்களை இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஊர் நாட்டு நாய்களை தயவு செஞ்சு எடுத்து வளங்க அப்படிங்கறத என்கரேஜ் பண்ணுங்க. எல்லா வீட்லயும் ஒரு நாய் எடுத்து வளர்க்கணும், நாய் வளர்க்கணும்னு பிரியப்படுறவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரோட்ல ஸ்ட்ரே டாக்ஸா இருக்கக்கூடிய டாக்ஸ் எடுத்து வளர்க்கட்டும். அதுங்க ஆரோக்கியமா, அதுவும் ஆரோக்கியமா வளரும்ல. ஒரு வீட்டுல அதுக்கும் ஒரு அடைக்கலம் கிடைக்கும்ல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இங்க இந்த நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்து அவங்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், they are very intelligent dogs. அப்ப அப்படிப்பட்ட நாய்களை வளங்க. எல்லாருமே தெருநாய்க்களை பத்தி தான் மேம் பேசுறாங்க. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 10 நாள் முன்னாடி சைதாபாத்ல ஒரு பிட்புல் டாக் கடிச்சு 55 வயசு ஆள் வந்து இறந்து போயிட்டாரு மேம். ஏன்னா இந்த மாதிரி டாகும் கடிச்சு இந்த மாதிரி கேஸும் தொடர்ச்சியா நடக்குது. நேத்து கோர்ட்ல ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க பெட் டாக்ஸ் நீங்க வெளியில எடுக்க போறீங்கன்னா மவுத் கார்ட் போடணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி பிட்புல், கிரேட் டேன், ராட்வீலர், மாஸ்டிஃப் இது போன்ற பிரீட்ஸ் எல்லாம் நீங்க வெளியில எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க மவுத் கார்ட் போடாம எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து தண்டனை உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெட் ஓனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க அது. நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க வெளியில எடுத்துட்டு போக கூடாது. அப்ப இது பெட் ஓனர் இஸ் ரெஸ்பான்சிபிள். யாராவது இறந்தாங்கன்னா பெட் ஓனர் மீது நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அவங்க மீது
நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணணுங்க. பெட் டாக்ஸ் எல்லாம் கடிச்சா ரேபிஸ் வராதுன்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தம். டாக்ஸ் கேன் பி கேரியர்ஸ். ஓனர்ஸ்க்கே இப்பெல்லாம் வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டு நாய் தாங்க, அது பரவாயில்ல, லேசா ஸ்ட்ரைப்பு சும்மா லேசா நக்கிடுச்சு அப்படின்னு. சலைவா வில் கண்டெயின் தி வைரஸ். ரேபிஸ் வந்து பரவும்னு சொல்றாங்க. ரேபிஸ் வந்து மனுஷன் டு மனுஷன் பரவாதுங்க. பட் ஆனால் நாய் கடிச்சதுன்னா கண்டிப்பா பருவோம். அந்த நாய் அதுவும் வெறும் நாயோட சலைவால இருக்கும் ரேபிஸ் வைரஸ். உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு வூண்ட் இருந்தது, அந்த நாய் வெறும் நீங்க கடிக்க கூட வேண்டாம். அந்த நாய் நக்குச்சுன்னா, அந்த வைரஸ் இருந்ததுன்னா அது உங்க நர்வஸ் சிஸ்டம் ரீச் பண்ணிடுச்சுன்னா it will definitely affect your system. இதுல ரொம்ப 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 வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, rabies is 100% preventable by vaccination. ஒரு நாய் கடிச்சு within first 24 hours நீங்க first dose கொடுத்துட்டு அந்த vaccination schedule complete பண்ணீங்கன்னா rabies is 100% preventable. serious woundsக்கு வெறும் vaccination மட்டும் பத்தாது, immunoglobulin சேர்த்து கொடுக்கணும். பட் once rabies வந்துருச்சுன்னா it is 100% fatal அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி. அப்ப 100% preventable ஒரு டிசீஸை 2025ல நாம இன்னும் உட்கார்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே நம்ம அசிங்கங்க. நம்ம இது ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இல்ல அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு அதை எடுக்க வந்தாலுமே இவங்க தடுக்கறாங்கன்ற மாதிரி. ஏன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வணிகம் வந்து இன்வால்வ்டா இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரைவேட் ஓனர்ஸ்க்கு இந்த பெட் டாக் பிசினஸ் இஸ் a very very booming business. அது வந்து இன்னும் அடுத்த 2-3 வருடங்கள்ல இந்தியால அதோடைய அந்த வணிகம் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பெட் டாகோட ஃபுட்டா இருக்கட்டும், இந்த வேக்சினேஷன்ஸா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பூமிங்கா இருக்குல்ல. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா போயிடுச்சுல்ல. இன்னைக்கு ஒரு ஃபாரின் பிரீடை வாங்கி வச்சுக்கிட்டா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நினைச்சுதானே வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பூமிங் பிசினஸ் இருக்கும் பொழுது எப்படிங்க வந்து இந்த போன்ற இஷ்யூஸை வந்து நடக்க விடுவாங்க? இதுக்கு என்னதான் மேம் சொல்யூஷன்? சொல்யூஷன் இஸ் the government is responsible. Government should take immediate action. Government வந்து இதற்கான ஸ்ட்ரிக்ட் ஷார்ட் டேர்ம் பிளான் அண்ட் லாங் டேர்ம் பிளான் கொண்டு வரணும். ஷார்ட் டேர்ம் பிளான் இஸ் within the next 1 to 2 years அட்லீஸ்ட் எல்லா இடத்துலயும் எவ்வளவு டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தீவிரமா எண்ணிக்கை எடுத்து அதுல 80% மேல நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணணும், நீங்க வேக்சினேட் பண்ணணும். CNVR ப்ரோக்ராமை நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பெட் ஓனர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணுங்க. அவங்க கிட்ட ஆண்டு சந்தா வாங்குங்க. அது மூலமா ஷெல்டர்ஸ் எல்லாம் நீங்க என்ஹான்ஸ் பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க, மேன் பவர் ரெடி பண்ணுங்க. இது ஏன் டிஸ்ட்ரிக்ட், இது ஏன் ஏரியா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அகற்றிட்டு டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 37 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 100 சென்டர்ஸ் நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து விரைவில் அதை நடைமுறைப்படுத்துங்க. வேக்சினேஷன் டிரைவ்ஸ் போங்க, மொபைல் வேன்ஸ் எடுத்துக்கிட்டு போங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஊராட்சியா இருக்கட்டும், நகராட்சியாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியா இருக்கட்டும், மெட்ரோபாலிட்டனாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், டிரைவ்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்ப நீங்க பண்றீங்கல்ல, மற்ற விஷயங்களுக்குலாம் நீங்க டிரைவ்ஸ் பண்றீங்கல்ல. போய் ஒரு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு டிரைவ் பண்றீங்க, இல்லம் தேடி மருத்துவம்னு ஒரு டிரைவ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இது டிரைவா பண்ணுங்க. வேக்சினேட் பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க. என்ஷூர் 80% அட்லீஸ்ட் 70-75% ஸ்டெரிலைசேஷன் எவ்ரி இயர் கன்சிஸ்டன்டா நீங்க 2 இயர்ஸ்க்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ரே பாப்புலேஷன் குறையும். அதே மாதிரி ரேபிஸோட இன்சிடென்ட்ஸும் குறையும். இன்னொரு பக்கம் மேக் தீஸ் டாக் ஃபீடர்ஸ் அண்ட் பெட் ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிள். டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல மட்டும் தான் நீங்க ஃபீட் பண்ணணும். இந்த டைம்ல மட்டும் தான் நீங்க ஃபீட் பண்ணணும். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எல்லா டாக்ஸையும் ஃபீட் பண்றீங்கன்னா எந்தெந்த டாக் ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க அக்கௌண்ட் எடுத்து நீங்க கார்பரேஷனோட இல்ல அந்தந்த சிவிக் பாடிஸோட நீங்க கோஆர்டினேட் பண்ணணும். ஏதாவது ஒரு நாயை வந்து நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னா உடனே கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் நல்லா இருக்கான்னு பார்த்து அதை திரும்ப அவங்க ரீஹோம் பண்றாங்க இல்ல கொண்டு வந்து இந்த கம்யூனிட்டியில விடுறாங்கன்னா அந்த நாய் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு டாக் அக்ரெசிவா இருந்ததுன்னா இல்ல ரேபிஸோட சிம்டம்ஸ் தெரியுதுன்னா உடனே கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை அப்ரூவ் ஏற்பாடுகள் பண்ணணும். இதெல்லாம் நீங்க மேக் தெம் அக்கௌண்டபிள். நாய்க்கு சோறு போடுறதோட உங்களுடைய ஜீவகாரண்யம் முடிஞ்சு போயிடுறது இல்ல. இதெல்லாம் நீங்க அக்கௌண்டபிள் பண்ணுங்க. என்ஜிஓஸ் மேல இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சும்மா கீரல் போட்டு காசு வாங்குற என்ஜிஓஸ் மேல நடவடிக்கை எடுங்க. இதெல்லாமே அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அரசாங்கம் இவங்களை எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான ரூல்ஸை கொண்டு வந்து அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மீறவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் தண்டனை அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னா இது போன்ற விஷயங்களை நீங்க குறைக்க முடியும். இதை வந்து இது ஒன்றும் பெரிய புதுசா ஒன்றும் நான் சொல்லல, எல்லா நாடுகளையும் செய்யறது தான். தாய்லாந்து ஸ்ரீலங்கால செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸ்ரீலங்கால நடந்தது தமிழ்நாட்டுல செய்ய முடியாதா? எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னோடின்னு சொல்றோம், கல்வியில முன்னோடின்னு சொல்றோம், சுகாதாரத்துல முன்னோடின்னு சொல்றோம். எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த அரசு நான் பாராட்டியிருக்கேன். இந்த விஷயத்துல தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படிங்கறத கோரிக்கையாவே வைக்கிறேன். கண்டிப்பா கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.